நம்பினால் நம்புங்கள், மர்மத்தின் மறுபக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். பெரு நகரங்களாக இருந்தாலும் சிறு கிராமங்களாக இருந்தாலும் அங்கு வசிப்பவர்களுக்கு பாதுகாப்பு என்பது அவசியம். சென்னை போன்ற நகரங்களில் சேஃப்டிக்காக நவீன சாதனங்கள் பல வீடுகளில் பொருத்தப்படுகின்றன. இன்று கதவுகள் இல்லாத ஒரு அதிசய கிராமம். பாதுகாப்புக்காக மட்டுமின்றி ஒரு பிரைவசிக்காகவும் வீடுகளில் கதவுகள் என்பது அவசியம் தேவை. ஆனால் இதற்கு முரணாக லட்சங்கள் செலவழித்து கட்டப்படும் வீடுகளிலும் கடைகளிலும் கதவுகள் இல்லை என்றால் எப்படி இருக்கும்? 21ஆம் நூற்றாண்டில் கதவுகளே இல்லாத ஒரு கிராமத்தை யூகிக்க முடியுமா? ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியை தாண்டி இருந்தது நாம் சென்ற வாகனம். தார் சாலைகளை தாண்டி ஒற்றையடி குறுகலான பாதையில் பயணிக்க வேண்டியிருந்தது. பிரத்யேக ஊர் பலகைகள் ஏதும் இல்லாததால் வழிகேட்டு நாம் தேடி வந்த ஊருக்கு செல்ல வேண்டும். வழிகேட்ட நபர்கள் நாம் செல்ல இருக்கும் கதவில்லா கிராமத்தை பற்றிய சில அரிய தகவல்களை நம்மிடம் விவரித்தனர். ஐயா வணக்கம் ஐயா. நாங்கள் இந்த கதவுல்லா கிராமம் இருக்குல்ல பக்கத்தில், ஆமாம், அதுக்காக வந்திருக்கோம். சரி, இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? இன்னும் 1.5 கிலோமீட்டர் போகணும். 1.5 கிலோமீட்டர். ஏன் அந்த கிராமத்துக்கு கதவே வைக்கிறது இல்லை? கோயில்னாலதான் அந்த ஊர்ல சன்னல் வைக்கக்கூடாது, கதவு வைக்கக்கூடாது, நிலை வைக்கக்கூடாது. அப்படி வச்சால் முகட்டில இருந்து கல்லு பொத்து பொத்துன்னு விழுகும். தன்னால வீட்டுக்குள்ள விழுகும் கல்லு. அதனாலதான் அந்த கோயிலுக்கு அவங்க ஊர்ல கதவு போடாம இருக்கு. இதோ அடைந்து விட்டோம் கதவில்லா கிராமத்தை. பச்சை பசேலென இயற்கை வளத்தால் சூழப்பட்ட கிராமமாய்தான் இருக்கும் என எண்ணி இருந்தோம். ஆனால் நினைத்ததற்கு மாறாக வெயிலின் சூடு தகித்தது. அனல் பரப்பி காணப்பட்டது பார்ப்பன கிராமம். சுமார் 100 வீடுகள் இருந்தன. பார்ப்பனம் கிராமத்தில் கூரை வீடுகள், ஓடு வீடுகள், மாடி வீடுகள், ஒரு சில மனித நடமாட்டத்துடன் காணப்பட்டது கதவில்லா கிராமம். சிறுவர்கள் சிலர் அங்கும் இங்குமாய் ஓடி விளையாடி கொண்டிருந்தனர். மற்றபடி தெருக்கள் வெறிச்சோடியே கிடந்தன. ஓலப்படல் தான் சேர்த்து வச்சிருப்போம். ஓலப்படல்னால கட்டி இப்பனாலும் குண்டக்க மாட்டாங்க. அந்த தென்னந்தட்டியை போட்டு சாக்க போட்டு வச்சு வச்சிருப்பாரு. எங்க சாமி உதவி செஞ்சதுனால, எங்க சாமி தான் நாங்க வாழ்ந்துக்கிட்டு வரோம். பார்ப்பன கிராமத்தை சுற்றியுள்ள 7 கிராமங்களுக்கும் முன்னோடி கிராமமாக திகழ்வது பார்ப்பனம். இந்த 7 கிராமங்களும் உருவானதற்கு காரணம் பார்ப்பனம் கிராமத்தின் குலதெய்வம் முனீஸ்வரன் என்பது மக்களின் நம்பிக்கை. என்றும் 7 ஊருக்கும் குலதெய்வம் முனியப்ப சுவாமிதான். இது வரைக்குமே எங்க சாமி தான் எங்களுக்கு துணையை தவிர வேற வெளியில வந்து மனுஷன் எந்த உதவியுமே எங்களுக்கு தேவையில்லைண்டு எதா இருந்தாலும் முனியப்ப சாமி வச்சுட்டு எதா இருந்தாலும் போவோம். நல்லது கெட்டது எங்க புள்ள குட்டி எங்க ஊரு கிராமம் எல்லாத்தையுமே காக்குறதே எங்க முனியப்ப சாமி தான். 4 பக்கமும் நாங்க எலியில இழுக்கிற அப்படி மாதிரிதான் இருக்கோம். ஆனா எங்களுக்கு எந்த விதமான பால்ட்டு வராது. வந்தாலும் காத்தாலாம் தூத்தலாத்தையும் தூத்தி விட்டு போங்க. அவ்வளவு ஒரு சக்தியான சாமி. 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூரை வீடுகள் மட்டுமே இந்த கிராமத்தில் இருந்தன. தற்போதுதான் மாடி வீடுகள் கட்டி அதில் குடியேறி புதிதாக வருகின்றனர். கூரையோ ஓடோ மாடி வீடோ எதுவாக இருந்தாலும் கதவுகள் மட்டும் கண்ணுக்கு தென்படவில்லை.
7 கிராமம் எங்கள் ஊரை சேர்ந்ததுங்க. நாங்கள் எருது வெட்டுறது அடுத்த கிராமத்தில் சேர்ந்து வந்து இங்கே தான் தாய் கிராமம் போல் அவங்க வந்து விதப்பு இதுகள்லாம் கொண்டுக்கிட்டு வந்து குரதக்கல்ல கொட்டிட்டு போவாங்க. நாங்கள் தான் சாமியெல்லாம் நான் இங்கே எங்கள் ஊரில் தான் இருக்கோம். அவங்கள வந்து எங்கள் பாட்டை மூட்டை வந்து வரவழைச்சிக்கிட்டது, துணைக்கி போல் வரவழைச்சிக்கிட்டது. எங்கள் கிராமம் மட்டும் கதை இல்லைங்க, எங்கள் ஊர் மட்டும் கதை இல்லை. காலம் காலமாக இங்குள்ள வீடுகளில் கதவுகள் இல்லாததற்கு கிராம மக்கள் சொல்லும் காரணங்கள் வித்தியாசமாகவே இருக்கின்றன. சுற்றியுள்ள கிராம மக்கள் பார்ப்பனத்திற்கு அடையாளமாக கதவில்லா இந்த வினோதத்தையே சுட்டிக்காட்டுகின்றனர். ஆனால் பார்ப்பனம் மக்கள் தங்கள் ஊரில் கதவில்லாததை எண்ணி ஒருபோதும் வருந்தியதில்லை. அதை அவர்கள் பெருமையாகவே எண்ணுகின்றனர். காரணம், தங்கள் ஊர் மற்ற ஊர்களை விட தனித்து தெரிவதால் அவர்களுக்கு மகிழ்ச்சி. வந்து இப்படி வந்து கேட்கறாங்கல்ல, ஒரு அதிசயமா கேட்கறாங்க, என்ன ஏன் கதை போடாம இருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க. நாங்க எங்க சாமி வந்து போட விடுதலைன்னு நாங்க சொல்றோம் அவங்களுக்கு பார்த்து. அப்ப பரவாயில்லையே, இந்த கிராம பத்தி ரொம்ப பாராட்டுறமே அப்படின்ட்டு போவாங்க அவங்க. மெட்ராஸ்ல இருந்து கூட எங்க கிராமத்தை பார்க்க வந்திருக்காங்க. மற்ற ஊர்களில் இருந்தும் பலர் வந்து இக்கிராமத்தை அதிசயமாகவே பார்த்து செல்கின்றனர். அறிவியல் முன்னேற்றங்கள் பன்மடங்காய் முன்னேறி போய்க் கொண்டிருக்கும் இந்த வேளையில் கதவில்லா கிராமத்தை பார்க்கும் போது சற்று திகைப்பாகவே இருக்கிறது. பார்ப்பனம் கிராமத்தில் தற்போது கதவில்லாததை போல பல வருடங்களுக்கு முன்பு வரை மின்வசதி கூட இங்கே இருந்ததில்லை. முதலில் குலதெய்வ கோயிலுக்கு மின் வசதியை ஏற்படுத்தி முனீஸ்வர தெய்வத்தின் உத்தரவு கிடைத்த பின்னரே கிராமம் முழுவதும் மின் வசதி கொடுக்கப்பட்டதா? அப்ப கரண்டே வந்து நாங்க இருட்டுக்குள்ளே தான் வாழ்ந்தோம். இந்த ஊர்ல இருட்டுக்குள்ளே தான் வந்து வாழ்ந்தோம். அப்ப நம்ம வந்து கரண்ட் இழுத்தோம்னா அதுல எதுவும் கோளாறு வந்துருமா என்ன பண்ணி பயந்துட்டு இந்த கிராமமே கரண்டே இழுக்கல. அப்ப கரண்ட் இழுக்காம இருக்கவும் முத கோயிலுக்கு வந்து கரண்ட் இழுத்து பார்ப்போம்னு சொல்லி கிராமத்தோட சேர்ந்து கோயிலுக்கு போய் ரைட்டு போட்டு அதுக்கு சரி பண்ணிட்டு அப்புறம் ஒருத்தர் முனியசாமின்ற ஒருத்தருங்க, அவர் ஊர் தலைவர், அவர் வந்து இழுத்துட்டாரு. அதுக்கு வந்து செஞ்சுட்டு அவர் இழுக்கவும் அதுக்கு பின்னாடி தான் ஒவ்வொருத்தல எல்லாருமே அப்புறம் வீடு தராம அதுக்கு பின்னாடி தான் கரண்டே இழுத்தான். ஆனால் உண்மையிலேயே கதவில்லாததற்கு காரணம் என்ன? கதவு இல்லாததற்கான காரணத்தை அந்த ஊரின் வயதானவர்களே நன்கு தெரிந்து வைத்திருக்க கூடும். அந்த ஊரின் வயதானவர்களை நமது கண்கள் தேடிய போது ஒரு இனிமையான கிராமத்து பாடல் நம் காதுகளுக்கு எட்டியது. அந்த திசையை நோக்கி சென்றோம். பாட்டு பாடிக் கொண்டிருந்த அந்த வயதான பெண்மணி மூலம் பார்ப்பனும் கிராமத்தின் பல அதிசய சம்பவங்கள் நமக்கு தெரிய வந்தது. மின்னி மரம் 5 எம்மாதியில உண்டு 7000 சொச்சம் அதில் 2 மேப்பாக்க அண்ணா கிளி 2. கதவில்லா கிராமத்தில் புதையல்கள் பல இருப்பதாக மூதாட்டி கூறியது மேலும் பல அதிசயங்களுக்கு வித்திட்டது. கர்நாடக மாநிலம் டவல் மாலிக் என்ற கிராமத்தில் எந்த வீடுகளுக்கும் கடைகளுக்கும் கதவுகள் கிடையாது. அந்த ஊர் மக்களின் குலதெய்வத்தின் கோவிலுக்கு காலம் காலமாக கதவுகள் கிடையாது. அதனால் அதனை பின்பற்றி அவர்களும் வீடுகளுக்கு கதவுகள் வைப்பது கிடையாது. தெய்வ வழிபாடுகளையும் சமயம் சார்ந்த சடங்குகளையும் தமிழக கலாச்சாரத்தில் இருந்து பிரிக்கவே முடியாது. கிராமப்புறங்களை பொறுத்தவரையில் அவர்களின் வாழ்வியல் தெய்வ நம்பிக்கையோடு ஒன்றி இருக்கிறது. கதவுகள் இல்லாத பார்ப்பனம் கிராமத்திலும் தங்களது குலதெய்வம் தான் தங்களது வீடுகளுக்கு கதவுகள் வைக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறதாம். அப்படியானால் இறுதி வரை பார்ப்பனம் கிராமத்தில் கதவுகளை வைக்க முடியாதா? பார்ப்பனம் பகுதியில் வீடுகளில் கதவு வைக்காமல் இருப்பதற்கும் கிராம மக்கள் குலதெய்வமான முனீஸ்வரன் கோயிலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. எங்க பாட்டை மட்டும் அந்த காலத்துல சாமியை தூக்கிட்டு வந்து இந்த கிராமத்துல அந்த இடத்துல வச்சுட்டு இருந்து குடியிருந்தவங்க. ஆண்டாண்டு காலமா எங்க ஊர்ல கதவு இல்லைங்க. கதவு எங்க சாமி போட விடாது. இந்த ஒரு கோயிலுக்கு கதவு இருக்கா? அதுதான் சொல்றேன்லங்க, அவருக்கே எனக்கே கதவு இல்லைங்க, ஏன் உங்களுக்கு மக்களா கதவுன்னு கேட்கிறாருல, அவர் கதவு இல்லாமதே இருக்காரு.
கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க இந்த சின்ன நிலத்துல தான் வந்து புதையல் இருக்கதா இந்த மக்கள் நம்புகிறாங்க. புதையல் எடுக்கிறதுக்காக நிறைய பேர் இங்கே வந்து இறந்துட்டாங்கன்னு கூட இங்கே சொல்கிறாங்க. இந்த பகுதியில் மட்டுமே வந்து யாருமே வந்து பயிரிடுறதே கிடையாது. இங்கே சுற்றி உள்ள பகுதியில் எல்லாமே வந்து பயிரிட்டாலும் இந்த பகுதியை மட்டும் இந்த கிராம மக்கள் வந்து பயன்படுத்தாமல் இருக்காங்க. கோயில் அருகில் புதையல் இருப்பதாக குலதெய்வம் கூறிய இடத்தை ஊர் மக்கள் தோண்டி பார்த்தபோது புதையல் ஏதும் கிடைக்கவில்லை. ஆனாலும் இன்றும் கிராமத்தினர் அங்கு புதையல் இருப்பதாகவே நம்புகின்றனர். கோயில் பக்கத்தில் புதையல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் கோயிலுக்கு பக்கத்துல கிழக்கு பக்கம். கோயில் கிழக்கு பக்கத்தில் புதையல் இன்னமும் இருக்கு. இன்னும் இருக்கு, 4 இருக்கு. எங்கேயும் போகல, அங்கேதான் இருக்கு. தனது குலதெய்வம் முனீஸ்வரனே என்றாவது ஒரு நாள் புதையல் பற்றிய உண்மையை வெளிப்படுத்தும் என்ற நம்பிக்கையில் தங்களது கிராமத்திற்கு கதவில்லாமல் இருக்கின்றனர். தங்கத்தினால எனக்கு கதவு போட்டுட்டு நீங்க கதவு போடுங்க மக்கள்னு சொன்னாரு எங்க முனீஸ்வரன். அப்ப நாங்க எங்க கையில நாங்க மக்கள் எங்க போறது, தங்கத்தினால 1 வருஷம் நாங்க கதவு அடிக்க முடியுமான்னு கேட்டதுக்கு, நான் உனக்கு 10 அண்டா பணம் வச்சிருக்கேன், உனக்கு தர்றேன் நான், நீ எனக்கு கதவை அடிச்சு போட்டுட்டு நீ அந்த 10 அண்டா பணம் மக்களுக்கு எல்லாம் பகிர்ந்துக்கங்க, இன்னும் இருக்கு 4 இருக்கு, அந்த பணம் இருக்கு. சில காலங்களுக்கு முன்பு பார்ப்பனம் கிராமத்தை சில கொள்ளையர்கள் முற்றுகையிட்டனர். அவர்களின் ஒரே குறிக்கோள் முனீஸ்வரன் கோயிலின் அருகில் இருக்கும் புதையலை கொள்ளையடித்து விட வேண்டும் என்பதுதான். விலையுயர்ந்த பொக்கிஷங்கள் அடங்கியதாக நம்பப்படும் புதையல் எங்கிருக்கிறது என தெரியாததால் அதை கிராம மக்களால் பாதுகாத்து வைத்திருக்க முடியவில்லை. ஆனால் அவர்களின் குலதெய்வமான முனீஸ்வரன் புதையலை களவாட வந்தவர்களை காட்டிக் கொடுத்து விடும் என நம்புகின்றனர் கிராமத்தினர். மேலும் முனீஸ்வரன் கோயிலில் நடந்த திருவிழாவில் அருள்வாக்கு கேட்கப்பட்டது. தனது கோயிலுக்கு தங்க கதவு வைத்த பிறகே கிராம மக்கள் அவரவர்கள் வீடுகளுக்கு கதவு வைக்க வேண்டும் என்று சாமியாடி கூறியிருக்கிற தெய்வ நம்பிக்கையால் அருள்வாக்கை இன்று வரை பின்பற்றி வருகின்றனர் கிராம மக்கள். இது வரைக்கும் சாமிகிட்ட போய் கேட்டுறீங்களா எங்க கிராமத்துக்கு கதை வைக்கணும் அப்படின்னு புரிய சொல்றது? நாங்க வருஷம் எல்லாம் கேட்க மாட்டோம். அந்த ஒரு தடவை எங்க ஐயா சொல்லிட்டாருன்னா அதுதான் நாங்க திரும்ப போய் கேட்கறதே இல்லைங்க. அவர் தான் காத்துக்கிறாரு, மக்கள் முதற்கொண்டு வீட்டை முதற்கொண்டு காட்டை முதற்கொண்டு அவர் காத்துக்கிறாரு. நாங்க ஏன் போய் கேட்கவே மாட்டோம். சில நாட்களுக்கு முன்பு இந்த கிராமத்தில் ஒருவர் கட்டுப்பாட்டை மீறி பக்கத்தில் உள்ள நகரத்திற்கு சென்று அவர் கட்டும் தனது புதிய வீட்டிற்கு கதவு தயாரிக்க சொல்லி இருக்கிறார். அதற்காக அவர் ஊர் மக்களின் எதிர்ப்பையும் சமாளிக்க நேர்ந்தது. பக்கத்து நகரத்தில் உள்ள தொழிலாளர்கள் கதவில்லா கிராமத்திற்கான முதல் கதவை தயார் செய்யும் வேலையில் ஈடுபட்டனர். அப்போது நடந்த விபரீதத்தால் இனி பார்ப்பனம் கிராமத்திற்கு கதவுகளே செய்து கொடுக்க கூடாது என முடிவெடுத்தனர் கதவு கடைக்காரர்கள். அந்த ஊர்ல வந்து நில கதவு எதுவுமே வைக்க மாட்டாங்க. மீறி 2 வீட்டுக்கு இங்கேருந்து வாங்கிட்டு போனதுல வந்து அங்கே வைக்க முடியலை, திருப்பி ரிட்டன் இங்கே கொண்டு வந்துட்டாங்க. அதை நாங்கள் விற்க முடியலை, ஒன்றும் பண்ண முடியாமல் கடைசியில் உடச்சி போடையெல்லாம் கையில் அடிபட்டு இன்னைய தேதி வரைக்கும் இந்த விரல் வந்து எதுவுமே பண்ண முடியாதுங்க சார். ஊர் கட்டுப்பாட்டை மீறி சில நாட்களுக்கு முன்பு ஒருவர் கதவு வைத்து வீடு கட்டினார். அவர் கதவு வைத்த அன்றே பல இழப்புகளையும் சந்திக்க நேர்ந்தது. அதற்கு பின்னர் தங்களுடைய வீடுகளுக்கு கதவுகள் வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தையே கைவிட்டனர் கிராம மக்கள். கோயிலுக்கு வந்து தங்க கதவு போட்டாதான் அதுக்கு வந்து இங்க வீட்டுல போட முடியும். மீறி வச்சாங்க அப்படின்னா அப்படி மீறி வந்து அதெல்லாம் என்னடான்னு சொல்லி மீறி வந்து இவங்க தான் இந்த வீட்டுக்காரர்களே தான் என் மாமனார் தான் இவர் இவங்க தான் வச்சாங்க. வச்ச உடனே 2 மாடு அப்படியே வாசல்ல இங்கனையே நின்று அப்படியே 10 நிலை வச்சதுமே அப்படியே அங்கனையே காலி 2 காலி அப்படியே நிலையை எடுத்துட்டாங்க இதே வீட்டுல தான். விலையுயர்ந்த பொருட்கள், நகைகள் ஆகியவற்றை மட்டும் பாதுகாக்க கதவுகள் என்பது உருவாக்கப்படவில்லை. கதவுகள் தோன்ற மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று பிரைவசி. புதிதாக திருமணமானவர்கள், வயதானவர்கள், பெரும் பணம் கொண்டவர்கள் வசிக்கும் பார்ப்பனம் கிராமத்தில் தனி மனிதனுக்கான பிரைவசி எப்படி சாத்தியப்படும்?
பார்ப்பனம் கிராம மக்களுக்கு கதவுகள் இல்லாமல் வாழ்வது பழகிவிட்டது. ஆனால் வெளியூரில் இருந்து இந்த கிராமத்திற்கு முதல் முறையாக வருபவர்களுக்கு கதவுகள் இல்லாமல் வீடுகள் இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும். விருந்தினர்களாக பார்ப்பனம் கிராமத்திற்கு வரும் யாரும் அங்கே நெடுநாட்கள் தங்குவது இல்லை. மதிப்பு மிகுந்த பொருட்களை தாண்டி தனி மனிதர்களுக்கு உண்டான பாதுகாப்பு பார்ப்பனத்தில் எப்படி சாத்தியப்படுகிறது என்பது வியப்பாகவே இருக்கிறது. கதவுகள் இல்லாததால் வயதானவர்களையும் நோயாளிகளையும் சிறுவர்களையும் பராமரிப்பது சற்று சிரமமாகவே இருந்திருக்க கூடும். பார்ப்பனம் கிராம மக்களுக்கு மட்டும் கதவு இல்லாமல் இருப்பது பழகிவிட்டது. விருந்தாளிகளாக வருபவர்கள் கூட பார்ப்பனம் கிராமத்தில் தங்குவதற்கு விருப்பப்படுவதில்லையா? தங்கள் உறவினர்களை பார்க்க வந்தாலும் பார்ப்பனத்தை விட்டு அன்று இரவே தங்களது ஊருக்கு திரும்பி விடுகின்றனர். மீறி தங்குபவர்கள் பல இன்னல்களுக்கு ஆளாக நேரிடுகிறது. கட்டில இருந்தாலுமே அந்த சாமி தூக்கி போட்டுரும். அந்த பக்கம் கால் நீட்டி கட்டில படுத்திருந்தாலுமே அவ்வளவு துடியோட தூக்கி போட வேண்டிய ஒரு நேரங்கள்லாம் செஞ்சிச்சு. புதிதாக பார்ப்பனம் கிராமத்திற்கு மணமுடித்து வரும் பெண்கள் தங்களது மன வாழ்க்கையை சற்று அச்சத்துடனே எதிர்கொள்கிறார்கள். வந்ததும் கொஞ்சம் கதவு இருக்குன்னே வந்தோம். இங்கே கதவு இல்லைன்னு சொல்லவும் கொஞ்சம் ஆட்டமாக இருந்துச்சு. அப்புறம் சொல்லி எல்லாரும் சமாதானப்படுத்திட்டாங்க. இங்கே கதவுலாம் சாமி போட விடாது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ கல்யாணம் முடியும் போது ஒன்றும் நிலவரம் தெரியாது. கல்யாணம் முடித்த பின்னாடி வந்து தான் இந்த மாதிரி நாங்கள் எடுத்து சொன்னோம். அப்படின்னும்போது அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியும் பேசின மாதிரி இருந்துச்சு. நைட்டுகளை தூங்குறதுக்கும் இது வரைக்கும் அவன் நம்ம நிம்மதியாக தூங்கணும் கிடையாது, அரோடையாக தூங்குவா. மணமுடித்து வரும் பெண்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கவும் அஞ்சுகிறார்கள். பார்ப்பனம் கிராமத்தின் பழக்க வழக்கங்களை புரிந்து கொள்ளும் வரை அவர்களுக்கு ஒவ்வொரு வினாடியும் பயம்தான். நகர்ப்புறங்களில் தங்களது வீடுகளுக்கு பாதுகாப்பு தருவதற்காக நவீனமயமான சாதனங்கள் பொருத்தப்படுகின்றன. அப்படி இருந்தபோதும் இன்றளவும் திருட்டுக்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் கதவில்லாமல் இருக்கும் பார்ப்பனம் கிராமத்தில் திருட்டு போனதே இல்லை என்று பெருமைப்பட்டுக் கொள்கின்றனர் ஊர் மக்கள். ஆண்டாண்டு காலமா எங்க பிள்ளை குட்டியெல்லாம் எங்க பேரம்பேத்தியில இருந்து ஆண்டாண்டு காலமா காத்து வருது எங்க மணி ஐயா. அவர்கிட்ட நாங்க அனுமதியில இருக்கோம். யாரும் அடுத்த வந்து களவாண்ட முடியாதுங்க. இது வரைக்கும் ஏதாவது திருட்டு சம்பவம் இல்ல, திருடே போகல எங்க ஊர்ல, எந்த திருடுமே போகல. இனிமேல் கதவு எங்களுக்கு தேவையே இல்லை. எங்களுக்கு சாமி துணைன்னு தான் நாங்க இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கோம். கிராமத்து மக்கள் திருடர்கள் பயமில்லை, தங்கள் குலதெய்வம் காப்பாற்றும் என்ற நம்பிக்கை தங்களது வீடுகளுக்கு கதவுகள் வைக்காமல் இன்று வரை நீடிக்கும் இந்த வழக்கம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் தொடரும் என்பது தெரியவில்லை. பார்ப்பனம் கிராமத்தின் குலதெய்வமான முனியப்ப சுவாமிக்கு தங்கத்தில் கதவுகள் வைத்த பின்னரே வீடுகளுக்கு கதவு வைக்க